பொதுவா நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸ்ல நம்மளோட ஒர்க்ல நம்ம ஏதாவது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மள இன்சென்டிவைஸ் பண்றதுக்கு, நம்மள ரிவார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஷாப்பிங் போறது வந்து வழக்கமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். பேட் இமோஷன்ஸ்ல, பேட் மூட்ல இருக்கும் போதும் ஷாப்பிங் போற வழக்கம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படின்றது என்ன? இமோஷனல் ஸ்பெண்டிங்கை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இமோஷனல் ஸ்பெண்டிங்கை வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷாப்பிங் பிடிக்காத ஆளு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஆன்லைன் ஷாப்பிங்கா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் ஷாப்பிங்கா இருந்தாலும் சரி, டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து சுரக்குது. இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்மளோட மூட் வந்து ஒரு ஹாப்பினஸா, ஒரு பிளஷரா வந்து நம்ம ஃபீல் பண்றோம். முக்கியமான விஷயத்துக்கு ஒரு பிறந்த நாள், ஒரு பண்டிகை இந்த மாதிரி நேரத்துல ஷாப்பிங் பண்றது வந்து தப்பு கிடையாது. அதே நேரத்துல நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளை ரிவார்ட் பண்றதுக்கு, நம்மளை இன்சென்டிவைஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன ஷாப்பிங் பண்றது வந்து தப்பு கிடையாது. பட் அதே இது வந்து ஒரு பேட் இமோஷன்ஸ்ல ஒரு இமோஷனல் ஸ்பெண்டிங்கா போகும்போது தான் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிரும். நெகட்டிவான இமோஷன்ஸ்ல பொதுவா இருக்கும்போது இப்போ இமோஷனலா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது, ஷாப்பிங் பண்றதுனால பாத்தீங்கன்னா டெம்பரரியா நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கலாம். அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனாலயோ, ஒரு கேட்ஜெட் வாங்குறதுனால நமக்கு அந்த பொருள் ரியலி உண்மையிலேயே தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த கம்பல்சிவ் பையிங், இமோஷனல் ஸ்பெண்டிங்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கான்சியஸா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு மூட்ல இருக்கோம், இல்ல வந்து ஒரு பேட் இமோஷன்ஸ்ல இருக்கும்போது ஷாப்பிங் பண்றதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னென்ன ஷாப்பிங் சைட்ஸ்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷாப்பிங் ஆப்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஸோ ரெகுலரா உங்களுக்கு அவங்க வந்து மார்க்கெட்டிங் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, இல்லை ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ற இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரணும். ரெண்டாவது விஷயம், என்னென்ன நம்ம பேட் இமோஷன்ஸ்ல இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்மள ஷாப்பிங் பண்றதுக்கு ட்ரிகர் பண்ணுது அப்படின்றதையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ட்ரிகர் பண்ற விஷயத்துல நம்ம அவேரா இருக்கோம் அப்படின்றப்போ நம்ம வந்து கான்சியஸா நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். ஷாப்பிங் போறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஷாப்பிங் ட்ரிகர் நமக்கு வருது, இப்போ வந்து நம்ம ஒரு லோன்லியா ஃபீல் பண்றோம், இல்ல வந்து ஒரு பேட் இமோஷன்ஸ்ல இருக்கோம் அப்படின்றப்ப நம்ம ஆல்டர்னேட்டிவா நம்மளோட நியூ ஹாபிஸ் வந்து நம்ம வந்து புதுசா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நீங்க வீட்லயே இருக்கக்கூடிய ஆளா இருக்கீங்க அப்படின்னா ஒரு சைக்கிளிங் போகலாம், ஒரு ஜாக்கிங் போகலாம், ஒரு ஸ்விம்மிங் போகலாம், ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியில போகலாம், ஒரு காஃபி சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம வெளியில போய் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல நம்ம வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். நம்ம பிடிச்ச படங்களை போட்டு பார்க்கலாம், பிடிச்ச மியூசிக் கேட்கலாம். இப்ப கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிள்ளைகளோட வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யோகா கிளாஸஸ் போறது, ஃபிட்னஸ் கிளாஸஸ் போறது, இந்த மாதிரி உங்களை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப பணம் வந்து நம்ம செலவழிக்காம நம்ம மேல நம்ம வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட மைண்ட் செட்டை வந்து இப்போ நெகட்டிவா நம்ம ஃபீல் பண்றோம், நம்மளோட பேட் இமோஷன்ஸ்ல வந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்ல வந்து நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சேவிங்ஸ் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி வந்து ஷாப்பிங் பண்ணும்போது டோபமைன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதோ, நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து உங்களோட பணம் வந்து வளர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து பிளஷர் கிடைக்கும், அதுல இருந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஆளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டா உங்களோட பணத்தை நீங்க சேவ் பண்றதுக்கு, உங்களோட பணத்தை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க வந்து பண்றதுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு வச்சு நீங்க ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு யூசேஜை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. உங்களோட டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்க, இல்ல வந்து கேஷ் கொடுத்து ஷாப்பிங் பண்ணுங்க. இப்போ நீங்க கேஷ்ல ஷாப்பிங் பண்ணும்போது வந்து நீங்க கான்சியஸா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து பட்ஜெட் பண்ணிருக்கீங்க, இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஷாப்பிங் போறோம், ஷாப்பிங் போறதுக்கு முன்னால ஒரு லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வாங்கணும், எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், என்ன பட்ஜெட்குள்ளார நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பட்ஜெட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான கேஷை நீங்க கையில எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த கையில இருக்கிற கேஷ்க்கு எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து எந்த பொருளும் வந்து வாங்காம இருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா.
நான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஒரு ஐடியாவா சொல்றேன். நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு பதில் நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. டெபிட் கார்டுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ ஸோ அதை நீங்க பட்ஜெட் பண்ணிட்டு அதுல இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு நீங்க 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க ஸ்வைப் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா சரி பரவாயில்ல, நம்ம இப்போ ஸ்வைப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணிக்கலாம், இஎம்ஐல பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் போயிடும். ஆன்லைன்ல நீங்க ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஆளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ ப்ராடக்ட் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை கார்ட்ல போட்டுக்குங்க. கொஞ்சம் டிலே பண்ணி வாங்குறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த கார்ட்ல போட்ட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இப்போ உடனே தேவையா, இல்ல மெதுவா வாங்கிக்கலாமா, இல்ல வந்து கையில வந்து பணம் வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாமா, இல்ல இப்போ உடனே அந்த ப்ராடக்ட்டை வாங்கி இப்போ உடனே நம்ம யூஸ் பண்ண போறோமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்றதுக்கு வந்து ஒரு டைம் கேப் வந்து எடுத்துக்கோங்க. உடனே நீங்க ஆர்டர் போடுறதுக்கு பதில் அந்த ப்ராடக்ட்டை கார்ட்ல போட்டுட்டு ஒரு நாளோ 2 நாளோ நீங்க டிலே பண்ணி வாங்கும் போது பாத்தீங்கன்னா ரியலி அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இப்போ உடனே வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா டைம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இமோஷனல் ஸ்பெண்டிங் பத்தி இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோட சஜஷன், என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட மென்டார்ஸ் கிட்ட இருந்து நான் பார்த்த விஷயங்கள், எப்படி வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டா நல்ல பெட்டரா மணி மேனேஜ்மெண்ட் பண்றவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்களை இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் பெட்டரா இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.